ஆடி ட்ரீட் செம்ம வெயிட் தி சென்னை சில்க்ஸ் let the celebrations begin. வீரம்ல அந்த ட்ரெயின் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னால் மறக்கவே முடியாது. விவேகம்ல அந்த பைக் சேஸ் இருக்கும், அது என்னால் மறக்க முடியாது. ஏன்னா தோஸ் டூ இன்சிடென்ட்ஸ் ஐ வாஸ் ரியலி ஸ்கேர். உன் கையில் வந்து என்னோடய குழந்தையோட ரத்தம் உன்னால மன்னிக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைலாக் எழுதணும். அந்த ஒரு டைலாக் வரத்துக்காக கிட்டத்தட்ட 1 வீக் யோசிச்சிருக்கேன். நயன்தாரா மெம்பர் சொல்லணும்னா, நம்ம ஒன்று நினச்சி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், இதான் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உட்காந்துருப்பேன். அவங்க அது வேறு லெவல் கொண்டு போயிடுவாங்க. இப்போ கூட எனக்கு யோசிச்சு எனக்கு கூஸ் பம்ஸ் வருது. விசுவாசப்படுத்த குழந்தை ஆப்போசிட்டில் ஓடி வரும், இவர் ஆப்போசிட்டில் பைக்கில் வருவார், வித் த பைக் ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிறது மட்டும் எழுதிருப்பேன். நோசிங் மாதிரி பண்ணி பேக் வீலில் போய் ஹிட் பண்ணலாம். நான் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இப்போது நீங்கள் நேரில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், சாஃப்ட் ஸ்போக்கன், ஆனால் படம் அடாவடியாக இருக்கே எப்படி சார்? சார் வணக்கம். வணக்கம். சினிமா விகடன் சார்பாக உங்களை பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். முதல்ல வி வுட் லைக் டு ஸ்டார்ட் ஆரம்பத்திலேருந்து உங்களுடைய ஜேர்னி முழுக்க இன்றைக்கி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். ஸோ நீங்கள் சிறுத்தை சிவாவாக ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுடைய சினிமா தொடர்பு அதிகம். சின்னதுலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ், தாத்தா எல்லாருமே வந்து சினிமாக்குள்ளே இருந்தவங்க. அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார். தாத்தா ஏகே வில்லன். அவங்க வந்து தை பிறந்தால் வெளிப்பிறக்கம்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, அந்த படத்தோட இயக்குனர் ப்ளஸ் ப்ரொடியூசர். நிறையா படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருணாச்சலம் ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அங்கே ஆக்சுவலாக ஸ்டுடியோவில் தான் நான் பிறந்தது. ஆக்சுவலாக அப்பா ஜெயக்குமார்னு சொல்லிட்டு அவங்க டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் நிறையா எடுத்திருக்காங்க. மோர் தென் 350 டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க அவங்க. ஸோ பிரதர் வந்து பாலா நிறையா படங்கள் நடிச்சிட்ருக்காரு. மலையாளமில் வந்து ரொம்ப பிஸியாக நிறையா படங்கள் நடிக்கிறார் அவர். தமிழில் கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திரும்ப. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட ரத்தத்திலே இருக்குது சினிமா, அப்படி இல்லையா சார்? இருக்கலாம். ஏன்னா பிறந்ததே ஸ்டுடியோவில் தாங்கிற தொட்டு சின்ன வயசுலேயே ஷூட்டிங் நிறையா பார்த்து தான் பழக்கம் எனக்கு. அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு நல்லா விவிடாக எனக்கு ஞாபகம் இருக்குது. ஷூட்டிங் நடக்கும் ஸ்டுடியோவில். அப்போ வந்து நிறைய படங்கள் நடக்கிறம்போது அந்த டைரக்டர் அப்படிங்கிற அந்த 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 வேலை பார்க்குறவர் மேலே ஒரு இனம் புரியாத ஒரு 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 அட்ராக்ஷன் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்பயே நான் சொல்லுவேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 5th 6th படிக்கிற போதே நான் பெருசாகி டைரக்டர் ஆவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. நான் விளையாடுறதே, நாங்கள் கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் விளையாடுறதே வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி தான் விளையாடுவோம். நான் எல்லாம் அதே தான் பார்த்து கற்றுட்டு. ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் +2 நல்ல மார்க்ஸ் வாங்கினேன். ஸோ ஆப்வியஸ்லி இன்ஜினியரிங் அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு நல்ல மார்க்ஸ் எல்லாமே, சீட்ஸ் 3 காலேஜில் நல்ல காலேஜில் சீட்லாம் கிடச்சிது. ஸோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வந்து வரவே இல்லை ஆக்சுவலாக. இல்லை, நான் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆகிருந்தேன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிருந்தேன். ஸோ இமீடியட்டாக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். சீட்டு உடனே கிடச்சிது, நல்ல மார்க்ஸும் கிடச்சிது. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து நான் டைரக்ஷன் கேட்டேன். நாங்கள் வந்து டிகிரி இருந்தால் தான் டைரக்ஷனுக்கு முடியும், அதனால் நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே, சினிமாட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபி பண்ணோம். அதில் வந்து கோல்டு மெடல் கிடச்சிது. அந்த கோல்டு மெடலோட ஜெயனன் வின்சென்ட் சாரை போய் மீட் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோம் சார். என்ன ஒரு சின்னதாக இன்டர்வியூ வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கண்டினியூஸாக அவரோட ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். செகண்ட் இயரும் போது எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண கொடுத்துட்டாரு. சினிமாட்டோகிராஃபராக ஃபஸ்ட் படம் பண்ணேன். மலையாளமில் பண்ணேன் ஃபஸ்ட் ஃபிலிம், அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் தமிழ் பண்ணேன். அதுக்கப்புறம் தெலுங்கு போயிட்டேன். தெலுங்கு போன பிறகு கண்டினியூஸாக தெலுங்கு ஃபிலிம் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து நாகார்ஜுன் சார் படம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஷூட் போது நாகார்ஜுன் சார் சொன்னார் என்கிட்ட, யூ கேன் டைரக்ட் அ ஃபிலிம் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் அப்படியா சார், ஓகே சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அன்றைக்கி நைட் வந்து சிவபிரசாத் ரெட்டி சார் ப்ரொடியூசர், அவர் எனக்கு நைட் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, பாபு சொல்கிறாரு, கண்டிப்பாக சும்மாலாம் சொல்ல மாட்டார், நீ கதை ரெடி பண்ண அப்படின்னாரு. ஸோ அப்படி நான் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கதை அது. அது ஒரு 1 monthல ஒரு கதை. தெலுங்கு தான், பட் அது நாக் சார் பண்ணலை. அது அந்த படம் வந்து கோபிச்சந்த் சார் பண்ணார். கோபிச்சந்த் சாருக்கு நான் கதை சொன்னேன். ஸோ அவருக்கு இமீடியட்டாக பிடிச்சி போய் மார்னிங் கதை சொல்கிறேன். கதை சொல்லி முடிஞ்ச உடனே எனக்கு ஓகே சொன்னார். அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ தெலுங்கு ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும் சிறுத்தை
யாரவேட்டர் சார் வந்து எனக்கு சின்ன வயசுல தெரியும் அப்படின்ட்டு மொத்தம் ஒரு 20 இயர்ஸாக எனக்கு தெரியும் அவர். ஸோ அவர் வந்து சிறுத்தை பண்ணுறதுக்காக கூப்பிட்டாரு. ஸோ சிறுத்தை நடந்துச்சு. இதில் அதுக்கப்புறம் அஜித் சார் கூப்பிட்டாரு. ஸோ அஜித் சார் கூட ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி. லாஸ்ட்டு ஒரு 6-7 இயர்ஸாக வந்து கண்டினியூஸாக அவரோட ஒரு 4 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை கரியர். சார் நீங்கள் வந்து நிறைய படத்துலேயே இருந்த ஒரு ஆள். நீங்கள் முதல்ல பார்த்த படம் ஞாபகம் இருக்கா சார்? தியேட்டரில் ஃபஸ்ட்டு என்ன படம் பார்த்தீங்க? இப்போ கடைசியாக சமீபத்தில் பார்த்த படம் என்னங்க சார்? எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த படமாங்கிறது எனக்கு நான் தெரியல. பட் எனக்கு தேட்டரில் பார்த்த ஃபீல் அப்படிங்கிறது வந்து எனக்கு 2 படம் ஞாபகம் இருக்குது. எனக்கு உதயம்னு சொல்லிட்டு நாகார்ஜுன் படம் ஒன்று, ஐ மீன் சிவா அங்கே வந்தது இங்கே உதயம் ரிலீஸ் ஆச்சு. அது 2-3 தடவை பார்த்ததா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஏன்னா அது கமலா தேட்டரில் இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஸோ அது ஞாபகம் இருக்குது. ஒரு குரு சிஷ்யன் ஞாபகம் இருக்குது, தேட்டரில் பார்த்தது. வீட்டில் எல்லோரும் பார்த்தது அது ஞாபகம் இருக்குது. இது 2 சொல்லலாம். ப்ளஸ் அது குரு சிஷ்யன் படம் ரொம்ப பிடிச்சி அதுக்கப்புறம் அது வீடியோ கேசட் ரிலீஸ் ஆச்சு. அது வேறு வாங்கி வீட்டில் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அது ரொம்ப பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஆமாம், ஒரு அடிக்கடி பார்க்குற படம் அது. நான் எனக்கு தெரிஞ்சது நான் 2 படமே சிவாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலி மீன் உதயம் அந்த படம் எனக்கு பிடிச்சது. அதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 50-60 வாட்டி பார்த்துருப்பேன். ஒரு சிஷெல்லாம் கணக்கே கிடையாது, அவ்வளோ வாட்டி பார்த்துருப்பேன். ஸோ இது கடைசியாக பார்த்தது வந்து என்ஜிகே படம் பார்த்தேன். உங்களோட எல்லா படத்துலையுமே சேம் க்ரூ கண்டினியூ வராங்க சார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி தான் உங்களுடைய பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? இது வந்து நான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லவே மாட்டேங்க. இது வந்து கம்பேட்டிபிலிட்டி. ஏன்னா ஒரே குரூ கூட ஒர்க் பண்ணுற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, என் டீமில் இருக்காங்க இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெற்றிவேல் என்னோடய சினிமாட்டோகிராஃபர், ரூபன் என்னுடைய எடிட்டர், ஆர்ட் டைரக்டர் மிலன், இவங்க எல்லாருமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சவுண்டு இன்ஜினியர் உதயகுமார். ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். பேசிக்கலாக என்னோடய சிஜி டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் செல்வம், டப்பிங் இன்ஜினியர் ஜெகன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப நாளாக என் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க. சேம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் இருக்காங்க. ஒரு 3-4 பேர் கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. ராஜசேகர் என்னோட கோடேட் ராஜசேகர், ரைட்டர் நாராயணா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு, எனக்கு அவங்களோட வைப் எனக்கு என்ன கிடைக்கும்னா, படம் நல்லா இருக்கணும், படம் நல்லா வரணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்களோ அதே அளவுக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு மைண்ட் செட் அது. அதே மாதிரி அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாண்ட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அது வந்து கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்ல மாட்டேன், கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி தான் வைங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாள் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஷூட் பண்ணுற மாதிரி அந்த டென்ஷன் இருக்கும். ஒரு ஃபைனல்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். அந்த டென்ஷனு அது எல்லாமே இருக்கும் அந்த அட்மாஸ்ஃபியர். அப்போ ஒரு டீமாக இருக்கிறம்போது அதோடைய எனர்ஜி வந்து பிகம்ஸ் ஒரு கலெக்டிவ் எனர்ஜி ஆகுது. ஸோ அதுதான் எனக்கு ஒவ்வொரு தடவை ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லவ் மை டீம், ஐ ரெஸ்பெக்ட் தம் டு த கோர், ஐ வில் கண்டினியூ டு ஒர்க் வித் தம். கண்டிப்பாக சார். இப்போ உங்கள் டீமில் பெரும்பாலானவர்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் உங்கள் கூட இருந்தவங்க. உங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் லைஃப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஒரு எக்ஸ்ட்ரானரியான லைஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு நாங்கள் இந்த கேள்வி கேட்கப்பட்டு நான் பதில் சொல்லி யோசிச்சேன். ஆக்சுவலாக நைஸ் டு கெட் நாஸ்டால்ஜிக். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து 95 பேட்ச். நான் எனக்கு எல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். இங்கே 12 பேர் மட்டும் இல்லை, ஆக்சுவலி என்னுடைய சீனியர்ஸும் எனக்கு பயங்கர க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் தம் நிறைய பேர் எனக்கு இன்னும் பயங்கர க்ளோஸாக இருக்காங்க. டெய்லி டேர்ம்ஸில் பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ என்ன கூட இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல வெற்றிவேல் வந்து என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய பெஞ்ச்மேட். ஆக்சுவலாக நானும் அவனை பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியரு, நிறைய பேர், சதீஷ் என்னுடைய கூட ஒர்க் பண்ணவர், அவன் படித்தவங்க. நாங்கள்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அந்த டிப்ளமோன்னு ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. அப்பயே எங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான் சொல்லணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் வெற்றி அவங்க ஃபாதர் ஒரு பைக் ஒன்று இருக்கும், ஐ மீன் ஸ்கூட்டரு. எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. அந்த ஸ்கூட்டரை ஓட்டிட்டு ஃபுல்லாக வந்து நானும் வெற்றியும் வந்து அந்த ஸ்கவுட்டிங் போனதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பயே நான் சொல்லுவேன் வெற்றிக்கிட்ட, கண்டிப்பாக நான் டைரக்ட் பண்ணுவேன், நீ தான் கேமரா பண்ணுவேன் அப்படி பண்ணேன். செட்டாக மாவேன். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு மறக்கவே முடியாது. இன்னொன்று வந்து அஜித் சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, வாலி ஷூட்டிங் நடந்துட்டுச்சு. அங்கே ஒரு மீன் வாய்ப்பாங்க இன்ஸ்டியூட் பக்கத்தில், அது ஒரு அந்த செட்டில் அஜித் சார் ஷூட்டிங் நடந்துட்டுருந்துச்சு. நானும் வெற்றியும் போயிட்டு அதை பார்த்துட்டு ரிட்டன் வந்து
உட்காந்து பேசுனது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அஜித் சார் வச்சுட்டு படம் எடுக்கணும் இல்லைடா அப்படின்னா நான் நான் சொல்லியிருக்கேன், எடுப்பேன் அப்படிமா அவன். ஸோ கண்டிப்பாக எடுக்கிறோட்டா அப்படிமா. ஸோ இதெல்லாமே நடந்துச்சு. இந்த கான்வர்சேஷன்லாம் வந்து ரியாலிட்டி ஆரம்பொழுது நிஜமாக இட்ஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டர்னு நான் சொன்ன உடனே என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாருமே ஞாபகத்துக்கு வராங்க. சீனிவாஸ் சார், ராம்கி சார், சுப்பு சார், அவங்கெல்லாம் வந்து ஹைலி டேலண்டட், ஒரு சொல்லிக் கொடுக்கணுங்கிற மனப்பான்மையோட சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸு. இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு பதில் வந்து நான் சொல்லணும்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட் இஸ் ஒண்டர்ஃபுல் பிளேஸ் டு லேர்ன் அப்படிங்கிறது ஐ கேன் வவுச் ஃபார் தட். நான் வந்து அது இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் இன் மை லைஃப்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தேன். ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் தி ஆக்டர்ஸ். கண்டினியூஸாக கார்த்தி சாருக்கு அப்புறம் கண்டினியூஸாக அஜித் சாரோட 4 படம். அந்த மேஜிக் எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? மேஜிக் அப்படிங்கிறத விட பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலாக அஜித் சார் மேலே ஒரு பெரிய ஸ்டார், நல்ல மனிதர். அவர் கூட ஒரு 2012 எண்டில் நான் சாரை மீட் பண்ணேன். 19 ஆகுது, ஒரு 7 இயர்ஸாக வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அவரோட படம் பண்ணுறதுக்கு, அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு, அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இறைவன் அமைச்சு கொடுத்துருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக ஸோ லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்பாங்க இல்லைங்களா, ஒன்று லைஃப்பில் ஒரு விஷயம் கற்றுக்குறோம் இல்லைங்களா. இந்த 7 இயர்ஸில் வந்து என்னுடைய ஒருத்தர் லைஃப்பில் ஒரு மேஜர் போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இறைவன் அமைச்சு கொடுத்தது. இட் இஸ் ஹெல்பிங் மீ லாட் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். ஒரு ஹீரோ டைரக்டர் அப்படிங்கிற அந்த உறவு தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தான் உங்கள் 2 பேரை தொடர்ந்து இத்தனை வருஷமாக ஜேர்னி பண்ண வச்சுருக்கோம். அந்த கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுன்னு என்ன நினைக்கிறீங்க சார்? கம்ஃபர்டபுள் பாயிண்ட்டுன்னு எனக்கு தோணுங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா லாட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அஸ் அ பர்சன், அஸ் அன் ஆக்டர். ஸோ அதே மாதிரி தான் அவரும் என்கிட்ட சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். ஸோ அந்த பாயிண்ட் தான் நினைக்கிறேன் நான். ஹியூஜ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். அவரோட தொழில் பக்தி மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதே மாதிரி என்னோடய சின்சியாரிட்டி மேலேயும் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. எனக்கு இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ். சக்ஸஸ் வரதுக்கு முன்னாடியே அடுத்த படம் கமிட் பண்ணுறோம். ஸோ சக்ஸஸ்ங்கிறது இட்ஸ் நாட் த பாயிண்ட். இட் இஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். எங்கள் 2 பேருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் தான் காரணம். அமேசிங் சார். இப்போ அஜித் சார் வந்து ரொம்ப ஒரு ஜென்டில்மேனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் நிறைய குறும்பு பண்ணுவாராமே சார். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த, இல்லை உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் பண்ண ஏதாவது ஒரு நாட்டியான விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னா? குறும்புலாம் பண்ண மாட்டாருங்க அவர். ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. ஐ மீன் த நைஸ் மேன், ஃபன் லவ்விங் கை. பட் குறும்பு பண்ணுற மாதிரிலாம் நான் பார்த்தேன். இந்த 4 படத்தில் உங்களால் மறக்க முடியாத ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்ன சார்? நிறையா இருக்குது. அப்படி டக்குன்னு கேட்டால் வீரமில் அந்த ட்ரெயின் ஃபைட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி விவேகமில் அந்த பைக் சேஸ் இருக்கும், அதுவும் என்னால் மறக்க முடியாது. ஏன்னா தோஸ் 2 இன்சிடென்ட்ஸ் ஐ வாஸ் ரியலி ஸ்கேட். அதாவது வந்து ஷூட்டு வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஸ்கேரியாக அந்த 2 விஷயம், என்னால் அது மறக்க முடியாது. அப்புறம் ப்ளசண்ட்டான அனுபவம் அப்படின்னா ஐ மீன் ஹாப்பி மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சித்தூக்கு சாங் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து லாஸ்ட் பிஜிஎம்மில் சிங்கிள் ஸ்டெப்பில் ஒரு டான்ஸ் ஆடுவார் சார். அன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே ஆக்சுவலாக. அது சிங்கிள் டேக்கில் ஆடி அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நாங்கள் கட் ஷாட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது சிங்கிள் ஷாட்டில் ஆடி முடிச்சுட்டு சிவா இது என்னுடைய பர்த்டே கிஃப்ட் அப்படின்னாரு அவர். ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது. அவர் அதை ரிமெம்பர் பண்ணி கரெக்டாக சொன்னதுங்கிறது என்னால் மறக்கவே முடியாது. வீரம் ஃபைட்டு பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெயினில் வந்து மூவிங் ட்ரெயின், ஸ்பீட் ட்ரெயின், அதில் வந்து வெளியே வந்து உதைப்பாங்க சார். அவர் வெளியே போய் லேண்ட் ஆவார், வந்து திருப்பி மோதுவார். அந்த சீக்வன்ஸ் எடுக்கிற போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃப்ளாட் கிரவுண்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரையல் ரன் போகும்போது நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் ட்ரெயினில். இதான் போகிற ட்ராக்கு, எலக்ட்ரிக் போல இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்துச்சு. இட்ஸ் நல்ல டெப்த் இருந்துச்சு. டக்குன்னு சார் என்னை பார்த்து என்ன சொன்னார்னா, அந்த வெளியே உதச்சி போகிற கதை சொல்கிற மாதிரி இது எல்லாமே சொல்லிடுவேன். ஆக்ஷன் சீக்வன்ஸே நரேட் பண்ணுவேன். உதைப்பாங்க, அப்படி வெளியே போயிட்டு ஸ்விங் ஆகிட்டு உள்ளே வருவீங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த போர்ஷன் வந்து இந்த பிரிட்ஜில் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன் சார் அது மெகா ரிஸ்க்காக இருக்குது, இது வேண்டாம் சார் அப்படின்னு. நான் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அந்த ஆர்குமெண்ட் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆர்குமெண்ட் எனக்கும் அவருக்கு அப்போ தான் நடந்துச்சு.
ஸோ ஃபைட் மாஸ்டர் சில்வா பண்ணார் அது. அவர் வேணான்னு அவரும் சொன்னார். இல்லை யாராவது ஒருத்தர் பண்ணுவாங்கல்ல ராம சார், அது டூப் வச்சு பண்ணலாம் சார்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ரிஸ்க்கு நானே எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தார். ஸோ அது சிங்கிள் டேக்கில் ஓகே ஆச்சு. பட் இட் வாஸ் ரியலி ஸ்கேரி. அது ரொம்ப ஸ்கேரியான ஒரு எபிசோட் அது. அது ஐ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அஸ் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்கேரி. கமிட்மெண்ட் தான் தெரியுது. 100% கமிட்மெண்ட். ஏன்னா அது ஒரு படத்தின் மேலே எல்லாருக்குமான அக்கறை, கூட்டு அக்கறையாக. வெரி 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 சின்சியர் டு ஹிஸ் ஜாப். அது சூப்பர் சார். இப்போ அஜித் சார் பற்றி நிறைய பேசும்போது விஜய் சார் உங்களுக்கு ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி. ஆமாம், விஜய் சார் கூட நான் வந்து பத்ரி படம் இருக்கு இல்லைங்களா, அந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறப்போ ஒரே ஏரியா அவர், நிறைய காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பத்ரி படம் ஒர்க் பண்ணும்போது நல்ல பழக்கம் பண்ணார் சார், விஜய் சார். அந்த படத்துக்கு நான் வந்து ஆப்ரேட்டிவ் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த நிறைய சீக்வன்ஸ் நான் வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். அந்த கிளைமேக்ஸு, அப்புறம் அந்த லுக் அட் மை ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே நான் ஷூட் பண்ணது தான். அந்த ஒரு கம்ப்ளீட் ஸ்டண்ட் சாங். ஆமாம், ஸ்டண்ட் சாங் எல்லாமே நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணது தான் அது. சிவா சார் அவரை டைரக்ட் பண்ணுறதுக்கான மூமெண்ட் என்ன இருக்குது? கண்டிப்பாக இருக்குங்க, நிறைய இருக்குது. நிறைய பண்ணிட்டீங்க, ஸ்டோரி ஏதாவது நிறைய பண்ணி நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். ப்ராசஸ் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, பைப்லைனில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது. பட் டெஃபினட்டாக விஜய் சார் கூட நான் படம் பண்ணுவேன். இப்போது உங்களோட எல்லா மூவிஸ்லையுமே ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் பற்றி ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அபவுட் யூ சார். வில் ஸ்டார்ட் வித் அனுஷ்கா ஃபர்ஸ்ட் ஃபிலிமு டைரக்ட் பண்ண போகிறோம். அந்த அந்த அவங்க அப்போயே அவங்க பெரிய ஹீரோயின் ஆக்சுவலாக. ஸோ அந்த அட்மாஸ்ஃபியரை வந்து எனக்கு ரொம்ப இலகுவாக மாற்றி கொடுத்தாங்க அவங்க. சப்போஸ் ஒரு ஆர்டிஸ்ட் அது வரத்துக்கு லேட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் கூப்பிடலாம்னு யோசிக்கிற போது இவங்களே போய் கூப்பிட்டு வருவாங்க, போயிட்டு டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஏங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு, இல்லை நீங்கள் மேக்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித். அண்ட் இன்றைக்கும் அவங்க எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. எங்கள் அம்மாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டுக்கு வருவாங்க, ஒய்ஃபு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஷி இஸ் அ வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. ஐ ரியலி லைக் ஹர் டு பி ஹாப்பி இன் ஹர் லைஃப் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி லைக் ஹர். த்ரிஷா மேம் கூட 2 படம் பண்ணியிருக்கேன். சங்கம்னு ஒரு படம் பண்ணேன், மனசெல்லாம்னு தமிழ் ஒரு படம் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணேன். சங்கம்னு படம் டைரக்ட் பண்ணேன். ஷி இஸ் அ வெரி வெரி குட் ஆக்ட்ரஸ், வெரி ப்ரொஃபஷ்னல். சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஐ மீன் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ ஐ ரியலி லைக் டு ஒர்க் வித் ஹர் அகெயின் ஆக்சுவலி டு திங்க் தட். தாம்சி மேம் கூட ஒரு சின்ன படம் தான் பண்ணேன். ஸோ இது அவங்களுடைய இப்போ சமீபத்தில் அவங்க படங்கள்லாம் பார்க்குறேன் நான். ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட்ரஸாக அவங்க இருக்காங்க. நான் பண்ண படத்தில் வந்து அவ்வளோ ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது, கதாபாத்திரம் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய அதை என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மேம் கூட நான் வந்து பாஸ் ஐ லவ் யூன்னு ஒரு படம் வந்து தெலுங்கு ஃபிலிம் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து விஸ்வாசம் பண்ணியிருக்கேன். நயன்தாரா மேம் வந்து சொல்லணுன்னா, நம்ம ஒன்று நினச்சி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அது எழுதி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இதுதான் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். அவங்க அது வேறு லெவல் கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அது ரியலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டராக மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃப்ரம் அன் ஆக்ட்ரஸ். அது வந்து எனக்கு நயன் மேம் கிட்டேருந்து கிடச்சிது. ஸோ வெரி ஹாப்பி டு ஃபார் ஹர் டு பி எ பார்ட் ஆஃப் விஸ்வாசம். நயன்தாரா மேம் வந்து விஸ்வாசம் படத்தில் நிரஞ்சனான்னு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாங்க. பல காட்சிகள் நான் என்ன கற்பனை பண்ணி வச்சுருந்தேனோ அதுலேருந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அஜித் சாரும் நயன் மேமும் ஆர்கியூ பண்ணுவாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில், குழந்தைக்கு அடிப்பட்ட பிறகு அதை கன்சீவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எலிமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் அதில். ஆக்சுவலாக தண்டரு, ரெயின், அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும், கிளாஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எந்த பாயிண்டில் வந்து லைட்னிங் வந்து ஃபேஸில் வரணும், பிளட் இருக்கான்னு பேப்பர், உன் கையில் வந்து என்னோடய குழந்தையோட ரத்தம் உன்னெல்லாம் இப்படி மன்னிக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டைலாக் எழுதணும். அந்த ஒரு டைலாக் வரத்துக்காக கிட்டத்தட்ட 1 வீக் யோசிச்சிருக்கேன். ஒரே டைலாக்ல, ஏன்னா லென்த் ஆகக்கூடாது, ஒரே டைலாக் தான் இருக்கணும். அந்த ஒரு டைலாக் வந்து சுட் பி ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பார்க்குறேன். there's lot ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபைனலி when I arrived this is it அப்படின்னு நினச்சிட்டு நான் எழுதிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். சொல்லிட்டு பண்ண போகும்போது அவங்க அது ஒரு சில பாசஸோடு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ இப்போ கூட எனக்கு யோசிச்சு எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. அந்த டைலாக் அவங்க டெலிவர் பண்ண விதமாக இருக்கட்டும்,
அது முடிஞ்சவொன்னே அஜித் சார் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார். ஹர்ட் இருக்கும், ஒரு வல்னரபிலிட்டி இருக்கும். ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸ் பண்ணுறாங்க, அஜித் சார் மாதிரி பெரிய ஸ்டார் வந்து அந்த வல்னரபிலிட்டி அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுத்துருப்பார் அதில். அப்போ நினச்சேன், ஆஹா படம் பெரிய ஹிட்டாக போகுது அப்படின்னு நினச்சேன். ஸோ வென் யூ கரெக்டான ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறபோது நம்ம எழுதக்கூடிய ஒரு டைலாக் இருக்கட்டும், நம்ம எழுதக்கூடிய ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் வந்து டைரெக்டாக போய் ஹிட் பண்ணுங்கிறது வந்து எனக்கு அந்த ஒரு சீன் வந்து ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிளாக எனக்கு பட்டுச்சு. சூப்பர் சார். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐ ஷுட் தேங்க் 9 மந்த்ஸ் ஃபார் தட். நெக்ஸ்ட் வந்து ஸ்ருதிஹாசன் மேம், அவங்க வந்து எனக்கு வேதாளம் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ், அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வந்து நாங்கள் மிலானில் ஷூட் பண்ணிட்டு இருந்தபோது காஸ்டியூம் வந்து காலையில் 6:30க்கு நாங்கள் இறங்குறோம்னா, நான் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க ஃபுல் காஸ்டியூமும் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க வெளியே. ஏங்க அப்படின்னு நான், இல்லை சார் ஆரம்பிச்சிடலாம் சிவா சார், நம்ம ஆரம்பிச்சிடுவோம், 7 o'clock ஆரம்பிச்சிடுவோம், லைட் வந்துடும்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஹேவ் ஹர் ஆன் போர்ட். அந்த படம் தமன்னா கூட 2 படம் பண்ணியிருக்கேன். சிறுத்தை பண்ணியிருக்கேன், வீரம் பண்ணியிருக்கேன். ஸ்டூடியஸான ஆக்ட்ரஸ்வாங்களா, அந்த மாதிரி வெரி வெரி சின்சியர். ஒரு ஸ்கூலில் போகிற குழந்தைங்க மாதிரி அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. ஸ்கூலில் போகிற குழந்தைங்க வந்து டீச்சர்கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க. சார் இந்த எக்ஸ்பிரஷன் ஓகேவா சார், அந்த எக்ஸ்பிரஷன் ஓகேவா சார், நானும் நினச்சிப்பேன் இவ்வளோ ஸ்டூடியஸாக இருக்கீங்க நீங்கள், இவ்வளோ சின்சியராக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ தட் பேஸ் ஆஃப் ரைட். இப்போ அவங்க சச் அ பிக் ஹீரோயின் காஜல் மேம், முக்கியமாக காஜல் மேம், விவேகம் படம் காஜல் மேம் பண்ணாங்க. அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த கன் அட்டாக் நடக்கும், அப்போ அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா டான்ஸ் அண்ட் டெஸ்டர்ஸ் ரொம்ப ஒரு வல்லர்விட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சார் வந்து ஹெல்ப்புக்கு வர மாதிரி இருக்கும் சீக்வன்ஸு. அதை நாங்கள் வந்து வெரி கோல்ட் பிளேஸில் ஷூட் பண்ணோம். கைண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் விச் ஷி கேவ், சின்சியாரிட்டி விச் ஷி ஷோடெல்லாம் வந்து அன்இமேஜினபிள். அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ நைட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், ஒரு சேஸ் ஒன்று எடுத்துருந்தோம். பயங்கர சில்லி பிளேஸ், ஆக்சுவலாக -8 -10 போயிட்டுருக்கு. அதில் அவங்க சாரீ போடணும், அஃப்கோர்ஸ் மேலே ஒரு இது இருந்தது, ஒரு ஜாக்கெட் இருந்தது. பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் பேஷன் டுவர்ட்ஸ் த ஜாப் டு டூ தோஸ் திங்ஸ். ஸோ தேங்க்ஸ் டு ஹர் அண்ட் ஆல் தி சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ் இந்த மூவி. நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க ஓவர் த ட்ராவல், ஆல் தி விமன் இன் மை ஃபிலிம். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, என்னுடைய படங்களில் வந்து சென்டிமெண்ட் வேல்யூஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆல் த விமன் இன் மை ஃபிலிம். ஸோ ஐ ரியலி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் தம் ஆக்சுவலி. கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் நேரில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட், சாஃப்ட் ஸ்போக்கன், ஆனால் படம் அடாவடியாக இருக்கே எப்படி சார்? இல்லைங்க, எனக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் படங்கள் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்து ஆக்ஷன் படமாக தான் பார்ப்பேன். எனக்கு அது ரஜினி சார் படம், எம்ஜிஆர் சார் படம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் ரஜினி சார் படம் பார்க்குறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஸோ ஆக்ஷன் படங்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச படத்தை நான் எடுக்கிறேன். ஸோ ப்ளஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எழுதுகிற பொழுதே நான் வந்து டீட்டெயிலாக ஐ வில் பென்னிட்டோம், இந்த மாதிரி தான் வரணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விசுவாச படத்தில் குழந்தை ஆப்போசிட்டில் ஓடி வரும், இவர் ஆப்போசிட்டில் பைக்கில் வருவார். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் குழந்தைக்கு அப்பான்னு தெரியாது, இவர் திரும்பி குழந்தைய பார்த்துட்டே போவார். ஆப்போசிட்டில் அவங்க வருவாங்க, திரும்பி என் குழந்தையா நீங்கள் துரத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி அவர் ஒரு ஒரு டேரிங் லுக் ஒன்று கொடுப்பார் அவங்கள பார்த்து. அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் பைக் வித் பைக் ஸ்டண்ட்டுன்னு எழுதியிருப்பேன். ஆப்போசிட்டில் ஓடி வரவங்க மேலே வித் த பைக் ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிறது மட்டும் எழுதியிருப்பேன். அதை வந்து நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு தி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். அப்போ நான் நினச்சிருந்தது பைக்கை வந்து அப்படி வீல் பண்ணி அவங்க மேலே விடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்போ திலீப் சொன்னாப்புல, இல்லை சார் நோசிங் மாதிரி பண்ணி பேக் வீலில் போய் ஹிட் பண்ணலாம், நாங்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது திலீப் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் நைஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு சீக்வன்ஸை வந்து ஒரு ஃபைட் மாஸ்டரோட டிஸ்கஸ் பண்ணி அது அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விசுவாசம்லாம் இருக்கக்கூடிய இந்த ஃபைட் இருக்குது பாருங்கள், ஒரு டாய்லெட் ஃபைட் இருக்கும், அந்த பாப்பா ட்ராப் ஆயிடுவா. என் மைண்டில் இருந்து 7 என்ட்ரி பாயிண்ட்குள்ளேருந்து வந்து அவளை அட்டாக் பண்ண வரணும். அதில் 1வது என்ட்ரி பாயிண்ட் உடச்சிட்டு சார் வரணும் அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நம்ம மில்லன் சார் கூட டிசைன் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி போட்டு ப்ளஸ் ஒரு மினியேச்சர் செட் போட்டு ஆக்சஸ் எங்கெங்கே ஆக்சஸ் கெயின் பண்ண முடியும்னு சொல்லி இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா. ஐ லவ் டு டூ தட் ப்ராசஸ். எப்படி நம்ம சீன் எழுதுறதுக்கு டயலாக் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஐ பென் இட் டவுன் வித் தி சப்போர்ட் ஆஃப் தி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்.
வித் டீட்டெயில். ஸ்டென் கோரியோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, திலீப் சாராக இருக்கட்டும், செல்வா மாஸ்டராக இருக்கட்டும், கணேஷ் மாஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல் தான் சொல்லணும். சூப்பராக பண்ணிடுவாங்க. நம்ம நினச்சிருக்கிறது ஒரு 50% இருக்குன்னா அவங்க 200% கொண்டு வந்துடுவாங்க. சார், இப்போ உங்களோட எல்லா படத்துலையுமே வந்து சென்டிமெண்ட் இது எல்லாமே பேசிட்டோம். நேம் வைக்கிறதுலையும் ஒரு யூ ஹாவ் அ வி சென்டிமெண்ட், அந்த மாதிரி அவுட் ஆஃப் த மூவியுமே வந்து யூ ஹாவ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அட்டாச். அப்போ படத்தோட ரிலீஸ்க்குமே டெஃபினட்டாக ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ரஜினி சாரோட மூவி நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பேட்டை ரிலீஸ் ஆன அதே டே விஸ்வாசம், எப்படி அந்த மூமெண்ட் இருந்தது சார்? எப்படி அதை டிசைட் பண்ணீங்க? நம்ம டிசைட் பண்ணுறது இல்லைங்க அதெல்லாம். அது நம்ம எதுவும் ஆனால் அது ஒரு அசாத்தியமான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அந்த படத்து மேலே இருக்கணும் இல்லையா? இல்லை, நம்ம டிசைட் பண்ணுறது ரிலீஸ் டேட் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்ணுறது தான். நம்ம அதை டிசைட் பண்ணுறது கிடையாது. பட் எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம சைன் பண்ணும் பொழுது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்கிட்ட சொன்னது என்னென்னா பொங்கல் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது டுவர்ட்ஸ் தட் தான். அதுவும் January 10th இன் பர்டிகுலர் ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. என்னுடைய ஜாப் வந்து Jan 10th வந்து விஸ்வாசம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும். அதை நான் பண்ணிட்டேன், அவ்வளோதான். சார், படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் உங்களை நீங்கள் மீட் பண்ணீங்க சார், உங்களை கூப்பிட்டு அந்த மூமெண்ட் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க சார். ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட். ரஜினி சார் மீட் பண்ணதே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட். ஆக்சுவலாக விஸ்வாசம் படத்தை ரொம்ப பாராட்டினார், நல்லாயிருக்கு அப்படின்னாரு. ஸோ மிகப்பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அவரை நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் அவர்கிட்டேருந்து வாழ்த்தும் பாராட்டும் கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவு எனக்கு நிறைவேறிச்சு. ப்ளஸ் வந்து சின்ன வயசுலேருந்து அவருடைய தீவிரமான ஃபேன் நான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவர் படங்கள்லாம் போய் பார்க்குறது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுங்கிறது வந்து ஒரு யுஃபோரியா இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கும். அது எனக்கு சின்ன வயசில் அனுபவிச்சிருக்கேன். இப்போ நேரில் அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரியலி ஐ லவ் தட் மொமெண்ட் ஆக்சுவலி. ஸோ உங்களோட அடுத்த மூவி இல்லை சூர்யா சாரோட நெக்ஸ்ட் மூவி அப்படின்னு அதை பற்றி வுட் லைக் டு ஹேவ் சார்? இட்ஸ் டூ early to talk about. அதனால் வந்து அது சிறுத்தை முடிஞ்ச உடனே நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமாங்க, சிறுத்தை முடிஞ்ச உடனே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது. ரைட் டைமில் இப்போ வருது. ஸோ நல்லதே நடக்கும். என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ளே போகிறீங்க சார்? நெக்ஸ்ட் மூவி பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன். ஏன்னா டூ early to டாக் அபவுட் இட். ஸோ அதனால் அதோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐ கேனாட் வேர்ட்ஸ் அது இப்போ மாற்றாமல் கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆன பிறகு மாற்றினா வரும் சார். ப்ளீஸ் யூ வெல்கம், மோஸ்ட் வெல்கம். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய படங்கள் உங்ககிட்ட இருந்து. சினிமா விகடன் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். இந்த டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட கேள்விகளுக்கும் wonderful interview. Thank you so much. ஆடி ட்ரீட், செம்ம வெயிட். The Chennai Silks. Let the celebrations begin.